Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 15 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் ஓட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது போக நம்மளோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight lossக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல வந்து என்னெல்லாம் கமெண்ட் கேட்டிருக்கீங்கல்ல, கமெண்ட்ஸ்ல டவுட், அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். சோ என்னோட ஃப்ரெண்டு, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ காலைல எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அது போக நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. சோ ஈவினிங் டைம்ல தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, சோ என்னால 4 மணி அந்த மாதிரி எப்பயும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. அதான் டக்குன்னு எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் டயர்டாவும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, யூடியூப்ல நீங்க எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்றீங்க சிஸ்டர். அதுதான் நான் உங்களை இன்ஸ்பயர் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அது என்னன்னே தெரியல, என்னோட நேச்சரே அதுதான். நான் இதுக்காகன்னு ஒரு விஷயம் பண்ணல. நேச்சரே என்னோட நேச்சர் இது. ஒரு ரெஸ்பான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்றேன்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. சோ அததான் நான் வந்து பண்றேன். அதை நீங்க வந்து ஒரு மாதிரி ப்ரௌடா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் 30 days weight loss challenge வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் weight loss வந்து பண்ணேன் சிஸ்டர். இப்போ வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், உங்களோட உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சரிங்களா, அதுக்கப்புறமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆனா டயர்டா இருக்கறனால என்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம பண்றது ஒரு ஹெல்தியான டயட். சோ அதனால உங்களோட ஹெல்த்துக்குமே அது நல்லது. சோ அது ஸ்போர்ட்டிவா நீங்க டக்குன்னு பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்து உங்க மனசை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு பண்ணனாதான் வந்து பண்ண முடியும். சோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உடம்பு குறையுதோ இல்லையோ இந்த மாதிரி ஃபுட் லைஃப் ஸ்டைல் வந்து என்னோட உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாவும் நல்லா வந்து ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாவே அதுதான், வெயிட் லாஸ் பண்றது அதுக்கு அடுத்த விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி நல்ல ஃப்ரீயா ஆக்டிவா வந்து இருக்கும். ஸோ மறக்காம கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, உங்களாலேயும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிட்டா உண்மையாவே வந்து வெயிட் லாஸ் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு ஆப்ஷன் தான், சாப்பிடுங்க அப்படின் போது அந்த டயட்ல கரெக்டா இருக்கணும். நான் வந்து மதியம் வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு காலையில வந்து நான் இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நைட்டும் நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஒரு டயட் ஃபுட் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது இது வந்து நம்ம எடுத்துக்கும் போது சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் சொல்லிடலாம். அதுதான் வந்து டைம், அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடலாம். பாண்டிச்சேரியில இருந்து ரேவதி சிஸ்டர் அப்படி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட். ஹாய் ரேவதி சிஸ்டர், பாண்டிச்சேரியில இருந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? லவ் யூ சொல்லியிருந்தீங்க. லவ் யூ டூ சிஸ்டர். உங்களோட பாசத்துக்குலாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்புறம் கடைநல்லூர்ல இருந்து புனிதா சிஸ்டர். ஹாய் புனிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நாகர்கோவில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜான்சின்னு ஒரு சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஜான்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோ சுகர் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. சோ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஏன்னா அதுல எல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. சோ அதனாலதான் உடம்ப பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரண்யா சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து எப்பவும் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்க கையில எப்ப சில்வர் பிளே பட்டன் வாங்குவீங்கன்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை விட நீங்க எல்லாமே சந்தோஷமா சொல்லும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்குமே அது ஆசையா இருக்கு. அது ஒரு யூடியூப்ல நுழைஞ்சிட்டோம், அதை வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ட கண்டிப்பா நான் வந்து வாங்குவேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கும் போது என் கண்ணுல இருந்து கண்டிப்பா கண்ணீர் வரும். அதை பார்க்கும்போது நீங்களும் கண்ணீர் விடுவீங்க. ஏன்னா அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வேற எதை பத்தியுமே யோசிக்கணும்னு தோணல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர், உங்களோட பொண்ணு பேர் வந்து
மிருதுலா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீலா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பொண்ணுக்குமே ஹாய். மிருதுலா ஹாய். சீலா சிஸ்டர் ஹாய். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்படி பாருங்க, ஒரு குழந்தை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கும் நம்மளோட இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு விதமான ஒரு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தது. ஆர்த்தி சிஸ்டர் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து வந்து பேசியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கவிதா சிஸ்டர், ஹாய் கவிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ராஜி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு வடலூர்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. தைப்பூசத்துக்கு வந்து எங்க ஊர்ல நல்லா இருக்கும், அதுக்கு வந்து வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், வாய்ப்பு இருந்தா டெய்லி ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி என்னை கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. பட் வந்து நான் தூரத்துல இருக்கேன். என்னோட சொந்த ஊருக்கு வர்றதுக்கு கூட நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்ற மாதிரி இருக்கு. சோ தமிழ்நாடு வரும்போது எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றேன். எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை விட. அதுக்கப்புறம் விசித்ரா சிஸ்டர் அவங்களோட பேர், அவங்களோட பொண்ணோட பேரு இதலிகா அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா சொல்றேன்னா எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதலிகா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. நம்மளோட வீடியோ நாளைக்கு தான் வந்து வரும். நான் இப்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்லயே என்னால சொல்ல முடியல, ஃபுட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தேன்னா, ஸோ அதனால சொல்ல முடியல. இதலிகா ஹாப்பி பர்த்டே. உங்களோட இயர் ஃபுல்லா எப்படி சொல்லலாம், நிறைய நிறைய இயர்ஸ் நீங்க வந்து வாழணும், நிறைய நிறைய அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். வீடியோ பாக்குறவங்களும் நீங்க வந்து விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதலிகா ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். அதுக்கப்புறம் நிர்மலா சிஸ்டர் பல்லடத்துல இருந்து வந்து பேசியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர் நிர்மலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? தொப்பை குறையறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. தொப்பை குறையறதுக்கு வந்து சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாமே குடிங்க. அதுக்கப்புறம் பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க. ஸோ வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் யூடியூப்ல போட்டாலே வரும். அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் ஒரு 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சென்னையில இருந்து ஜெனி சிஸ்டர், ஹாய் ஜெனி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாராபுரத்துல இருந்து சுமதி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் சுமதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஹாய் சிஸ்டர் மணிமேகலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? மணிமேகலை நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் தம்பிராட்டின்னு சொல்லிட்டு தென்காசி அவங்களோட நேட்டிவ் புள்ள சென்னையில இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட பேரு வந்து சொல்லலைன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து சரியா அது வந்து அது பேரு தானேன்னு எனக்கு டவுட்டா சரியா தெரியல, அதனாலதான். சோ சாரி சிஸ்டர். பாண்டிச்சேரியில இருந்து கனிமொழி சிஸ்டர், ஹாய் கனிமொழி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் இதெல்லாமே சொல்லியாச்சு, பேர் சொல்லியாச்சு. சரி, அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து சொல்லிடலாம். யாராவது பேர் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு பர்த்டே பிஸில வந்து கொஞ்சம் இருந்தாலுமே எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நாளைக்கு இதுல சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடும்போது எனக்கு வந்து டெம்ட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஒண்ணு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2, 3 வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் கார்ன், நார்மலான கார்ன் இருக்கு, பாப்கார்ன் இருக்கு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் இந்த கொண்டைக்கடலை, இந்த உப்புக்கடலை மாதிரி செய்யறது, அதுக்கப்புறம் மக்கானா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாமே நீங்க வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேல கிரேஸ் வந்து இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி நம்ம மனசு நம்ம தான் வந்து அதுக்கு ஏத்தாப்புல இது பண்ணுவோம். அப்புறம் நான் கூட சிஸ்டர்ஸ் இந்த கம்பு வறுத்து வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே டெம்ட் ஆகும்போது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தர்பூசணி பழம், கொய்யாக்காய் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்நாக்ஸ் இது இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாமே சொல்லிட்டேன். நேற்று வந்து பச்சைப்பயிர் தோசை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க. உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ரொம்ப ஹை புரோட்டீனா இருக்கும், கண்டிப்பா அடிக்கடி சேர்த்துக்கோங்க உங்களோட சாப்பாட்டுல. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நல்லா ஒரு கைண்டாவே சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் வந்து நீங்க நல்லா இருக்க மட்டும் பத்தாது சிஸ்டர், ஹஸ்பண்டையும் வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் சிஸ்டர், அவங்க மனசு வச்சு ஒரு விஷயம் பண்ணாதான் பண்ண முடியும். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அவங்க இப்ப நீங்களே வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து மனசு ஒப்பி பண்ணினாதான் அதை வந்து முடியும். சோ அதனால இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் போயிட்டு இருக்குது இப்பதான் ஒரு 2 டேஸா. கண்டிப்பா அவங்களோட ரிசல்ட் வந்து ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன்.
அப்புறம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவீங்களா சிஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் வந்து ஒன்லி வாக்கிங் மட்டும் தான் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணிருக்கேன். நல்ல உடம்பு அசைச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுங்க. வீட்டு வேலைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் குனிஞ்சு நிமிந்து பாக்குற மாதிரி, தர துடைக்கிறது எல்லாம் கையை வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவுட். நல்லா கூட்டுங்க, வெளியில ஏதாவது வறண்டா இருக்குன்னா கூட்டுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேர் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. டெல்லி தமிழச்சின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேர் வந்து வினிதா. ஆல்ரெடி நான் என்ன பத்தி போட்டிருக்கேன். நான் என்ன ஊரு, எதுக்காக டெல்லிக்கு வந்தேன் அப்படின்ட்டு, நான் என்ன படிச்சிருக்கேன், இந்த டீடைல்ஸ் எல்லாமே அது வந்து இன்ட்ரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ வேணும்னா வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற சிஸ்டர்னு ஒரு 2 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்னால கரெக்டா சாப்பாடுலாம் எடுத்துக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நீங்க வந்து இந்த மாதிரி சாப்பாடு புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். அது உங்களுக்கு எந்த வழியில உங்களுக்கு ஏத்தாப்புல, உங்க நேரத்துக்கு ஏத்தாப்புல எது முடியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி ஐடியாஸ் கொடுக்குறேன், பாருங்க. அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோட மொபைல் 2 டேஸா ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு உங்களோட வீடியோ பார்க்காம ரொம்ப மிஸ் ஆயிருச்சு. எனக்கு எப்படின்னா, எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல. அவங்க இருந்திருந்தா கூட இவ்வளவு வருத்தப்பட்டிருப்பானு எனக்கு தெரியல. எனக்கு உங்க மேல அவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சு. உங்களை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி பாத்திரத்தை தொட்டி விட்டேன். உங்களை பார்க்க முடியல, இந்த 2 டேஸ் உங்களோட வீடியோ பார்க்க முடியல, உங்க குரலை கேட்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சிஸ்டர். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்குதான் வந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ உண்மையா சொல்றேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த அளவுக்கு நான் ஒர்த்தா என்னன்னா எனக்கு தெரியல. பட் நீ அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஒரு இதுவா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொல்ல வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போலாமா அப்படின்னு சொல்லிருந்தீங்க. வாக்கிங் வந்து உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து வாக்கிங் போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே லைட்டா வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வாக் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. அது எந்த டைமா இருந்தா கூட பரவாயில்ல. மேகி வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேகி வந்து மைதால பண்றது, அது வந்து சாப்பிடாதீங்க. ஆட்டால பண்றது, பதாஞ்சலில எல்லாம் ஆட்டா நூடுல்ஸ் எல்லாம் நிறைய. மேகிலே இப்ப கூட வந்து கோதுமையில பண்ண நூடுல்ஸ் வந்திருக்கு. அது வந்து சூஸ் பண்ணி எப்பயாவது வந்து சாப்பிட்டுக்கோங்க. டெம்ட் ஆகும் போது, ஒரு கிரேவிங்ஸா இருக்கும் போது சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு தண்ணி குடிக்கலாமா சிஸ்டர் கேட்டீங்க. சோம்பு வந்து ரொம்ப நல்லது தண்ணி. அது வந்து நமக்கு வந்து செரிமான சக்திக்கு, வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வந்து சோம்பு தண்ணி வந்து குடிக்கலாம். என்னோட வெயிட் வந்து குறையறதுக்கு எவ்வளவு டேஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ குறைச்சிருக்கேன் இல்லையா. அது வந்து ஒரு 3 மாசத்துல நான் வந்து ரெகுலரா வந்து பண்ணேன். எந்த ஒரு டைம் கிவ் அப்மே எடுத்துக்காம நான் ரெகுலரா பண்ணேன். அதனால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அது மாதிரிதான் உங்களுக்குமே நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு தொடர்ந்து பண்ணணுங்க, கன்சிஸ்டன்டா. அதுதான் வந்து முக்கியம். அப்புறம் வந்து லெமன் கிராஸ் வந்து எங்கே சிஸ்டர் கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க. லெமன் கிராஸ் வந்து வெஜிடபிள் ஷாப்ல கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்ல போட்டா கூட உங்களுக்கு வந்து வரும். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ப்ரெஷருக்கு, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாவே வரும். சரிங்களா? வேணும்னா அதை வந்து போட்டு வாங்கி குடிங்க. சாரதான்னு ஒரு சிஸ்டர் வந்து பெங்களூர்ல இருந்து சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோ வந்து இன்ஸ்பிரேஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஐயோ இருங்க, உடம்பு வந்து டயர்டா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்ம திடீர்னு வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து பழகிடும். சரிங்களா? அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காங்க. நிறைய தண்ணி குடிங்க. நல்லா ஹெல்த்தியா புரோட்டீன் ஃபைபர் ஃபுட் வந்து சாப்பிடுங்க. காஃபியை வந்து அவாய்ட் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. காஃபியை வந்து அவாய்ட் பண்றதுக்கு பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி வந்து குடிங்க. அந்த மாதிரி குடிச்சீங்கன்னா அதுல இருந்து டைவர்ட் வந்து பண்ணலாம். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.85 வந்து இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். ஆனா இந்த ஃபுட் ரொட்டீன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அது போக நேத்து வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி வேற சாப்பிட்டிருந்தேன் இல்லையா, அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆயிருந்திருக்கலாம். மறுநாள் கரெக்டா வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா காலையில வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ண போறேன். வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதை வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட கொழுப்பு தன்மை, அடிமட்ட கொழுப்பு தன்மை குறையறதுக்கு ரொம்பவே பெரிய வாய்ப்பா இருக்கும். அது போக உங்களோட தொப்பையெல்லாம் குறையணும்னு கேக்குறீங்களா, அதுக்கு வந்து பெஸ்ட் ட்ரிங்கா இருக்கும். ஆனா கொஞ்சம் கசப்பா இருக்கும், பட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு வந்து ரவை உப்புமா தான் வந்து பண்ண போறேன். அதனால வந்து ரவையை வந்து வறுத்துட்டு இருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொழு பொழுன்னு வரும். எவ்வளவு தூரம் நல்லா வறுக்க முடியுமோ கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா வந்து வறுபட்டுருச்சுன்னு. லைட்டா கலர் சேஞ்ச் வந்து ஆயிருக்கு பாருங்க, நல்லா ஸ்மெல்லும் வரும். வறுத்து எடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த சைடு வந்து கேரட் சட்னி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்த பருப்பு கடல பருப்பு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட வாசனையே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது பொரியும் போது. அதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன பல்ல அளவுக்கு வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்திருக்கேன். இது எல்லாமே மொத்தமா வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வதங்கி வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளியும் வந்து சேர்த்துக்கிறேன். அது தக்காளியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கேரட் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பொரியலா கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து சேர்க்கும் போது. இன்னைக்கு வந்து என்கிட்ட கருவேப்பிலை வந்து இல்ல, அதனால வந்து நான் சேர்க்கல. இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையா ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரவை உப்புமாக்கு வந்து தாளிப்பும் வந்து பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சட்னி, இந்த சைடு சட்னி அரைக்கிறது ஆறிடுச்சு, அதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உப்புமா வகைகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரவை பாருங்களேன், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து கிளறும் போது நமக்கு வந்து கட்டியே படாது. இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு வரும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்துக்க போறேன். இதை சாப்பிடும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ஆகுதா சிஸ்டர்னு கேட்கும்போது கேட்கறாங்க நிறைய பேரு. கண்டிப்பா ஆகும். ஆனா நம்ம எப்படி சாப்பிடறோன்றது தான் இருக்கு. ஃபுல் டேவும் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரவை உப்புமா, சட்னி, அதுக்கப்புறம் அந்த சலாட் லீஃப் வந்து வச்சிருக்கிறேன். பிரெட்டுக்குள்ள சலாடுக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்களா, அந்த லீஃபை தனியாவே ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் அங்க போய் ஆஃபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும் அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியில பால் ஊத்தி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதுல நிறைய நட்ஸ் கிடக்கு பாருங்க. வெது வெதுப்பான சுடுதண்ணியை வந்து ஊத்திட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி தண்ணியில வந்து கலந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், பசியே எடுக்காது. ஹஸ்பண்டை வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பாய் சொன்ன மாதிரி நமக்கும் வந்து உங்க எல்லாருக்குமே பாய் பிளேயிங் கிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி இவரை வந்து படியில உட்கார வச்சுட்டேங்க. உட்கார வச்சுட்டு நான் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல வாக்கிங் வந்து போனேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த மாதிரி நீங்க உங்களோட டைம் எப்ப கிடைக்குதோ நல்ல வாக்கிங் போங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. அதிகமா வெயிட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு நல்ல வேர்த்து ஊத்துதுங்க பயங்கரமா. அதனால குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாதான் நமக்கு வந்து ஆக்டிவா வந்து இருக்கும். நல்லா சாங்ஸ் வந்து டிவில வந்து போட்டு விட்டுட்டு பெட்ஷீட் எல்லாமே நல்லா விரிச்சு விட்டாச்சுங்க. நல்ல வேலை ஒயிட் பெட்ஷீட் வந்து விரிச்சிருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த பசங்களை வச்சுட்டு குழந்தைங்க இருந்தாலே அப்படித்தானே. பெட்ஷீட் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மாத்திர மாதிரி தாங்க இங்க இருக்கும். இன்னைக்கு ஒயிட் மிரிச்சிருக்கேன். ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்ன பண்றது, அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. நம்மளும் ஒயிட் போடக்கூடாது வச்சா அப்புறம் பிள்ளைங்களும் எப்படி பழகுறது. ஒயிட் போட்டா அவங்களுக்கு வந்து அந்த பழகுற தன்மையும் வந்து வரணும் இல்லையா. சரி, கிச்சனுக்குள்ள போலாம், சமையல் வேலை இருக்குன்ட்டு போனா. அதுக்கப்புறம் சோறு வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி. அதை வந்து வடிச்சு விட்டுட்டு இங்க பாருங்க புளி வந்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தட்டைப்பயிரும் ஒரு கடாயில வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன். சூப்பரா வந்து வெந்துருச்சு. இதை காராமணின்னு சில பேர் சொல்லுவீங்க, நாங்க தட்டைப்பயிர் தான் வந்து சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் சுரக்காயும் நல்லா சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் சீவிட்டு சுரக்காய், பூசணிக்காய், அப்புறம் பீர்க்கங்காய் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து உள்ள காய்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தட்டைப்பயிரை வந்து மாத்தி விட்டுட்டு அதுலயே வந்து குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர போகணும் இல்லையா 12 மணிக்கு. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப தட்டைப்பயிர் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு வந்து சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்ல சேர்க்கல. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நீல வாக்குல கட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். நம்மளோட மாடி தோட்ட கத்திரிக்காய் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மசாலாவுக்கு வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் இதுல வந்து தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு எல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வந்து கொதிக்க விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள் தான். எனக்கு இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயிர் வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, புரோட்டீனுக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்து கொத்தமல்லி தலை தூணோன்னு வச்சுக்கோங்க. நல்ல வாசனையா கமன்னு இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தம்பியை நல்லா அவரை ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போயாச்சுங்க. தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக அவரை கூட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மத்த வேலைகள் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நான் வந்து சுரக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போறேன். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்மளோட சுரக்காயை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, நான் வந்து அதனால சேர்க்கல. இது வந்து இந்த மஞ்சள், அந்த வரமிளகாய், சீரகம் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சாத்துக்கட்டி பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சாத்துக்குடி, சாரி. அதை வந்து புளிஞ்சு நம்ம எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புளிஞ்சிட்டு இருந்தேன். இந்த புளியறது 1000 மிக்சர் புளியறது, இந்த ஜூஸ் புளியறது வந்தாலும், ஜூஸர்லாம் வந்தாலும் இது வந்து ஒரு மெமரிஸ் இல்லையா, நம்ம எல்லாமே சின்ன பிள்ளையில பார்த்து வளர்த்தது. அதுல தாங்க புளிஞ்சிட்டு கொஞ்சம் வந்து இனிப்பு சுவையும் இருந்தது, புளிப்பும் இருந்தது. கொஞ்சம் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த ஒரு சுகருமே நான் வந்து ஆட் பண்ணலைங்க. ஸோ வந்து ஆட் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ் ஜூஸா வந்து குடிங்க. இந்த சைடு பொரியலும் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா குடிச்சேங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருந்தது. இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிங்க. ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸா குடிங்க, ஆனா சுகர் சேர்க்காம குடிங்க. அவ்வளவுதான். அம்மாச்சிக்கு எப்பவுமே வந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி மோர் கொடுப்பேன் இல்லையா, சரி இன்னைக்கு ஜூஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டு ஒரு 12:30 போல தட்டைப்பயிர் குழம்பு, அந்த சுரக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாதம் வச்சுட்டு அது கூட அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு துணி வந்து ஆல்ரெடி நான் வந்து மிஷின் போட்டுட்டு இருந்தேன். மிஷின்ல ஃபர்ஸ்ட் வந்து பெட்ஷீட்டை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட துணி எல்லாமே போட்டிருந்தேன். அது எல்லாமே எடுத்துட்டு வந்து காய போட்டுட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருந்தது, அதை எல்லாமே பறிச்சுட்டு கீழே வந்துட்டு தம்பிங்களுக்கு வந்து நல்லா தட்டைப்பயிர் போட்டு குழம்பு போட்டு வந்து நல்லா ஊட்டி விட்டாச்சு. பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல காரம் கொடுத்து பழகிட்டோம், அதனால அவங்களும் பழகிக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைல எந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோமோ அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல பண்ண அந்த ரவை உப்புமாவை எனக்கு எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா தட்டைப்பயிர் குழம்பு கூட அந்த ரவை உப்புமா ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். காலைல சாப்பிடறதோட இந்த மதிய டயத்துல சாப்பிடும் போது நமக்கு வந்து நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு காலைல லைட்டா எடுத்துக்கோங்க, நைட்டும் லைட்டா எடுத்துக்கோங்க, மதியத்துக்கு நல்லா ஓரளவுக்கு சாப்பிடுங்க. தட்டைப்பயிர் குழம்பு, அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இருந்தேங்க. எப்பவுமே நம்ம வந்து சாப்பிட்டது உட்காந்துடக்கூடாது, தூக்கம் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துருங்க. பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு நான் வந்து தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்து தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்கு, வீடியோ அப்லோட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியை வந்து கிளப்பி டியூஷன்ல போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா துணி எல்லாமே காஞ்சிருந்தது, அதையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு சீக்கிரமாவே இன்னைக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. சரி நாங்க 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கேக் வந்து வாங்கிட்டு சின்ன பையனை வந்து கூட்டிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா சின்ன பையனுக்கு பெரிய பையன் டியூஷன் போயிருக்கான் இல்லையா, அவனை வந்து அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கையில வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பறிச்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அவங்க வந்து கேக் வந்து பிளேட்ல வச்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க கிடையாது, ஜஸ்ட் இந்த ரோட்ல பார்க்கும்போது பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கொண்டு போய் செஞ்சு போய் கொடுக்குறது அந்த பிளேட்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கட்டமாவே இருந்தது. ஸோ அதனால நம்ம மாடி தோட்டத்துல தான் வெண்டைக்காய் இருக்கே, அதை குடுவினி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, ஹஸ்பண்டும் மாமியாரும். ஸோ அதனால அதை பறிச்சுட்டு போய் ஒரு 1/2 கிலோக்கு
மேல அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க தான் ஜோதி என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி. அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் பர்த்டே, அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. என்னோட ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்குள்ள நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு 6 மணி ஆயிடுச்சு, அவனை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா வந்து நின்றாங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம வீட்டுல பார்த்தாலும் அப்பா பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஆனந்தம் தாங்க. அதனால போயிட்டு அவனையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து பர்த்டே பார்ட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நல்லா பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில வர்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க சூப்பரா கேரட், பீன்ஸ், காளான் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அவ்வளவு பாராட்டுகள் குமிஞ்சது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அது கூடவே இனிப்புக்காக வந்து சேமியா பாயாசம் தான் வந்து பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால உங்களுக்கு அதுவும் பண்ணியாச்சு. நான் வந்து பாயாசம் எல்லாம் குடிக்கலைங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணணும். அவருக்கு வந்து ரொம்ப அண்ணாக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஜோதிக்கும் ஹஸ்பண்டோட சந்தோஷத்தை பார்க்கும் அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வந்து பண்ணிக்கணுங்க. அப்போ வேற என்ன இருக்கு லைஃப்ல சொல்லுங்க, இதெல்லாமே பண்ணிக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்லா பலூன்லாம் கட் பண்ணி பலூன்லாம் உடைச்சு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களுமே நல்லா வந்து பேசிட்டு இருந்தோம். சூப்பரா ரிலாக்ஸா இருந்தது. இதான் வந்து ஜோதியோட அம்மா, அவங்களும் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஜோதியோட தம்பி, நிறைய பேர், அவங்களோட நாத்தனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன் வெஜிடபிள் பிரியாணி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேங்க. கொஞ்சமா, ரொம்ப எல்லாம் சாப்பிடல, அதிகமா அவங்களுக்கு அதுலயே ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க தான் ஜோதியோட நாத்தனார், அந்த அண்ணனோட தங்கச்சி 2 பேரும் வந்து லேட்டா வந்தாங்களா, அதான் வந்து ஊட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. செம்ம வந்து டயர்டா இருக்கு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி டயர்டா வெக்கையா இருக்கு இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸஸ் மட்டும் இருந்தது, அதை மட்டும் பாத்திரம் விலக்கி போட்டுட்டு தட்டைப்பயிர் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சூடு பண்ணிட்டு இருந்தேன். நைட் இந்த மாதிரி ரைஸ் வந்து எடுத்துக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டு நீ இப்ப வந்து மெயின்டைன் தானே பண்றேன், இன்னைக்கு வந்து எனக்காக சாப்பிடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ வந்து அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். நாளையில இருந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா பசிக்குதுன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.